ஷிட். எல்லாம் கனவா? கனவா இருந்தா என்ன, கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் உனக்கே நான் சொல்லு. இவனா ஓடான்ற ஹாய்டா, என்ன எல்லாம் பக்தி மூடில் இருக்கீங்களா? சாம்பாட்டுலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி வைப்பாக இருக்குண்ணே, நீங்கள் வேணா கேட்டு பாருங்களேன். என்ன வைபா? அட ஆமாண்டா, கேட்க ஒரு மாதிரி நல்லா வைப்பாக தான் இருக்கு. சரி, இதை கேளு அப்போ. அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா புது வண்டியா? சாவி கூடா ஒன்று போயிட்டு. டேய் வண்டி எடுத்து 10 நாள் தான்டா ஆகுது. கொஞ்ச நாள் போட்டுண்டா, நானே கூப்பிட்டு கொடுக்குறேன். சரா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய்டா, என்ன ஒரு இசை மழையா இருக்கு? தான் போல. வைபா ஃபர்ஸ்ட் உட்கார்றா. ஹேய் நீ வாடா, இன்னும் லிஸ்ட்ல எவ்வளோ இருக்கு மட்டும் பாரு. நான் ஒரு பாட்டு கேட்குறேன், காட்டுங்க. ஆளாடா என்ன மாதிரி கச்சேரி போயிட்டு இருக்கு. சொல்லுடி. இவன் மாட்டுன்னு போறான் பாறான். இதுதான் லவ் பண்றவன் கூட சேர்த்துக்கவே ஊர்ல தான் இருக்கேன். நீ வேணா பாரு. இப்போ ஒரு பச்சையா ஒரு புடி சொல்லலாம். அடிக்கிறது இல்லம்மா. நீ அதான் கரெக்ட்ல அடிக்கிறது இல்ல. என்னடா பாண்டி ஒரு நிமிஷம். சொல்லுமா.
நடந்து வந்துட்டு இருக்கியா? எங்கே இருந்து? இப்போ ஒன்று வைக்க நான் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, வண்டி எடுத்துகிட்டு வரேன். அந்த ரோட்டு வழியாக தானே வந்துட்டு இருக்க? சரி, வரேன். சரி, வரமா வந்துட்டு அம்மா கூப்பிட்டாங்கடி, வண்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நான் போல, பசங்களை யாரும் அனுப்பிவிட்டா போகணும். என்னடா சாவி என்கிட்ட கொடுத்துட்டேன்? அம்மா நடந்து வந்துட்டு இருக்காங்கடா, போய் கூப்பிட்டு வந்துடுறா. போய் நானா? ஆமாம் போடா. ஏய் நீ வச்ச வரைக்கும் போதும், போடக்கூடாது. எல்லோருக்கும் என்னைக்கே ஒரு நாள் ஸ்பெஷலாக அமையும். அது இன்னைக்கா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த ஒரு நாள், அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நொடி எனக்கு பிடிச்ச ஒரு பைக்கை நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட் டைமாக ஓட்ட போகிறேன். சத்தியமா இன்னுமே என்னால் நம்ப முடியல. அண்ணா ஒரு நிமிஷம். ஏய் என்னடா? சாவி இங்கே கொடுங்களேன், நான் போகிறேன். இல்லைடா, அவன் என்ன தாண்டா போக சொன்னான்? நீங்கள் அவர்கிட்டே கேட்டுங்கண்ணே. ஏன் என்னாச்சு? என்னடா அவன் என்னென்னமோ சொல்கிறான்? ஏய், சாவி அவன்கிட்ட குடுறா, அவனே போயிட்டு வரட்டும். நீ என்ன தாண்டா போக சொன்ன? இல்லைடா, அவனே போட்டுண்டா, விடுறா. அதான் ஏன்? இல்லைடா, அம்மாவை கூப்பிட்டு வரணும். நீ சரியாக வண்டி ஓட்டுவேன்னு என்ன தெரியல, அதான். நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்கண்ணே. சரி பாருடா. ஹலோ, இப்போ சொல்லுமா. ஏய், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பாய் ப்ரோ. கடைசி வரையும் வண்டியை ஓட்ட மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கானுல்ல. இவனுக்கு எதாவது ப்ரூஃப் காமிச்சா தான் நம்புவானு போல. ஆனால் நம்ம இவனுக்கு ஓடியா இருக்கோம், நம்மளை நம்ப மாட்டேறான். இப்போ நான் ஒரு சாங் வைக்கிறேன், அது கேளு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அம்மா, ஹலோ, சொல்லுமா. என்னது, பஸ்ஸை விட்டியா? சரிம்மா சரிம்மா, நான் எதாவது வண்டி அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கேயே வெயிட் பண்ணு. டேய் மச்சான், ஒரு சின்ன உதவிடா. என்னடா? டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வண்டி தேவைப்படுது. எங்கே போகிறேன்? எங்கள் அம்மா கூப்பிட்டு வரதாண்டா. பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நாள் நிற்கிறாங்களாம். நானும் வெளில தானே கிளம்பிட்டேன், ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். இன்னும் வரேன்னு சொன்னான், இன்னும் வரல. அவனுக்காக தானே வெயிட் பண்ணி. சரி வைக்கிறேன், நீ பாரு. ஹலோ, வண்டி கேட்டியே, எங்கே தானே இருக்க? இங்கே தான் வரியா? சரி வா. ஐயோ வேணாம். டேய் என்னடா? வண்டி கொஞ்சம் வேணும்டா, கிடைக்குமா? அதான்டா ஃபோன் பண்ணி பெட்ரோல் வாங்கி சொன்னேன். பெட்ரோல் இல்லாமல் ட்ரையாக நிற்கிது. சரி ஓகேடா. நண்பனுக்கு ஃபோன் அடிப்போம்.
ஹலோ சொல்கிறா. ஹலோ மச்சான், வழக்கம் போல் வந்தான்டா வண்டி கேட்க. இதே சொல்லி சமாளிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இடத்து ஒன்றை தான் வருவான், நீ பார்த்துக்க. சரி ஓகே, கரெக்டாக நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே மச்சான். இதே நம்மளால முடிஞ்சது. டேய், யாராவது வந்து என்ன கேட்டா அண்ணன் வெளில போயிருக்கேன்னு சொல்லு. ஆ சரியா? நான் இருக்கிற மாதிரி காமிச்சிக்காது. இவன் நம்ம கேட்டால் கொடுப்பானா? சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, கேட்டு பார்ப்போம். ஏய், உங்கள் அண்ணன் இருக்கானாடா? அண்ணன் இல்லை, வெளியே போயிடுச்சு. இல்லையா? சரி, நான் வந்துட்டு பண்ணுன்னு சொல்லு. அந்த அண்ணன் நான் சொல்கிறேன். சரிடா. வா, போயிட்டானா? இவன் வேற எப்போ பாரு வண்டி வண்டின்னு. அம்மாவாக தான் இருக்கும், என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஹலோ, அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், கிட்ட வந்துட்டேன். என்னது, வந்துட்டியா? சரிம்மா சரிம்மா. ஓ வண்டியவா, நான் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி, வர வை. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அடனாயிரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கம். ஏ வாடா. ஏய் டூட், என்ன இந்த பக்கம்? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. நீ அந்த பக்கம் வேறங்க வேலை பார்க்க தான். ம் சரி சரி, போயிட்டு வா. சரி தல, அது வேறு ஃபோன் அடிச்சு மணிக்கே இருக்கா. நேரில் போனால் பேய் மாரி கத்துவா. நான் கிளம்புறேன். போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. சரி பாய்டா. நம்ம கேட்கல வண்டி இல்லைன்னு சொன்னா. இப்படியானு அப்படியானு சொல்ல முடியல, அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல. ஐயோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவன் வேற நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே. ஹாய்டா. ஹாய். டேய் வாடா, உன்னை தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. முதல்ல என்னன்னு சொல்கிறா? சின்ன ஹெல்ப்பு. டேய், நானே இப்போ தான் வண்டி வாட்டர் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ மட்டும் கை வைக்கிற? ஆ ஏய் சரிடா சரிடா, சரி ஓகே. வந்துட்டாரு உதவி கேட்குது. என்னப்பா, லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணிருக்க போல கேள்விப்பட்டேன். டெஸ்ட்டுக்கு வண்டி வேணுமே, என்ன பண்ணுவ? வண்டியே இல்லையா, லைசன்ஸா? கவலைப்படாதடா, அப்படி ஒரு நிலம வந்தா உன்ட்ட மட்டும் வண்டி கேட்க மாட்டேன். நீ ஒன்றும் ஏதோ பயப்படாத. போனால் போதும் நம்ம பையனன்னு பார்த்தா பிள்ளை பேசிகிட்டு இருக்க. இது இருக்கும்போதே உனக்கு இவ்வளோ திமிரா? டேய் டேய் டேய், ஏன்டா ஏன் என்ன? டேய் டேய் டேய், ஏன்டா ஏன் என்ன? டேய், டேய் என்னதான்டா நல்லா தான்டா பேசுற பேசிட்டு உங்களுக்கு? என்னடா? ஏய் விடுங்க அவனை, அவன் தான் போயிட்டான்ல, அப்படியே போகட்டும் விடு. டேய் ஏன்டா நீ தாண்டா எப்போ தான் அவனுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய் அவன் போகிறான் விட்றா. அவன் போகணும் தான் இப்போ பிரச்சனை பண்ணேன். போட்டு விடு. டேய் கோச்சிட்டு போகிறேன், நான் போய் கூட்டு வந்தது. ஏய் போவாதடா. ஏய் சொன்னா கேளு, போவாதடா. சரி ஓகே, அப்படியே அவங்க கூட போயிருப்போ. டேய் நில்றா. டேய் டேய் நில்றா.
ஒரு நிமிஷம் கூப்பிடுறேங்க நில்றா டேய் கூப்பிட வந்துக்கிட்டே இருக்க ஒரு நிமிஷம் நில்றா நான் போகிறேன்டா விட்றாடே. டேய் ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேன்னு கேட்டு போடா எதுவும் கேட்க வேணாம், நான் போகிறேன். டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அதுக்கடுத்து நீ பேசு. உனக்கு என்னடா பிரச்சனை? அதுதான் நானும் கேட்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை? ஆமாண்டா, இப்போ இந்த கதையும் கேட்டு போயிட்டு அவன் கூட சேர்ந்து கிண்டல் தானே பண்ண போகிற? போடா. டேய் நான் கிண்டல் பண்ணுறேன்னு வச்சுங்க அவளை விட்டுட்டு வந்து உன்னை தேடி வந்து இங்கே பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஆமாண்டா, நீயும் ஒரு டைம் அவன் கூட சேர்ந்து கிண்டல் தானே பண்ணிட்டு இருந்த. இப்போ நான் ரொம்ப நல்ல மாதிரி வந்து பேசுகிறேன். டேய் நான் நல்லவன் கெட்டவன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மனசு உறுத்தலாக இருந்துச்சு, அதனால தான் வந்து பேச வந்தேன். உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொன்னால் உனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினச்சா பேச வந்தேன். உனக்கு விருப்பம் தான் சொல்லு, இல்லைனா வேணாம். சரி, நீ கேட்குறதால உனக்காக நான் சொல்கிறேன். சாரிடா உன்னோட சுச்சுவேஷன் தெரியாமல் நானும் அவனை கூட சேர்ந்துட்டு உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். பரவாயில்ல விட்றா. எப்பட்றா இவ்வளோ பிரச்சனை மனசில் வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்க? டேய், நான் இப்படியே இருந்துட மாட்டேன்டா. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ என் பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தாண்டா நான் வெளியே எதுவும் காமிச்சிக்கல. அதையும் தாண்டி நீங்கள் செய்கிற ஒரு சில விஷயங்கள் தாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய், வண்டின்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிற பொருள் மட்டும்தான். அது ஒன்றும் நம்மளோட அடையாளம் கிடையாது. நான் ஒன்றும் வண்டி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். சரியா? ஒரு விஷயத்துக்காக யாரையும் எதுக்காகவும் மட்டம் தட்டி கஷ்டப்படுத்தி பேசாதீங்க. சரியா? புரிஞ்சுக்குங்க. யா சார், ஓகே, ஐ கால் யூ பேக். टाइगर का हुक्म। टाइगर का हुक्म। டேய் ஃபோனை எடுங்கடா, ஃபோனை எடுங்கடா. இப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க கூட ஃபோன் எடுக்க மாட்டான். சரி, இது வேற இப்போன்னு பார்த்து தாலி எடுக்க முடியும். சரி டேய் வாடா. ஏய், இங்கே என்னடா நின்றுட்டு இருக்க? ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. பசங்களெல்லாம் ஃபோன் பண்ணா எவனும் எடுக்கல, அதான். சரி, நான் டோ பண்ணுறேன், வாடா. அது ஒன்றும் இல்லை, அவனை எவ்வளோ கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்திருக்கேன். நீ அதான் எப்படின்னு. டேய், அதெல்லாம் நான் எப்போயே மறந்துட்டேன்டா. நீ அதெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்காத. 1000 தான் இருந்தாலும் நீ என்னோடய ஃப்ரெண்டு, சரியா? இருந்தாலும் நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு தெரியுது. என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது இல்லை, அது வேறு விஷயம். அதுக்காக நான் மாற்றிக்க மாட்டேன். அது என் கேரக்டரும் கிடையாது. மாறின ஒரே விஷயம், அப்போ சைக்கிள், இப்போ வண்டி, அவ்வளோதான். சாரிடா மச்சான், உன் மனசு புரிஞ்சிக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரிடா. நீ எதையும் யோசிக்காத, வா போவோம். யோ எடிட்ரு, வீடியோ ஏன் அப்படியே நிற்குது? யோ, நான் தான் நிப்பாட்ட சொன்னேன். நீ யாரையா நிப்பாட்டுறதுக்கு? நான் தான் இந்த கதையோட ஹீரோவே. ஹீரோவா? இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? படமே முடிய போகுது. இப்போ என்ன, அவர் தெரிஞ்சிருவார், கதை இதோடு முடிஞ்சிருச்சு, அதானே? இதையே எத்தனை வருஷம் தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று ஆரம்பித்தேன், அதையும் பிஜிஎம் போட்டு முடிச்சிட்டேன். நான் எப்படி வண்டி வாங்கணும்னு சொல்லலை. என்னதாயா உன் கதை? நீ வேற ஏன் முடிகிற டைமில்? சரி, இப்போ எப்படி ஃபோன் எல்லா கையிலும் இருக்கோ அதே போல் தானே வண்டியும்.
இந்த சீக்வன்ஸே 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அந்த 2 வருஷத்துல என்ன வேணால் நடந்திருக்கலாம். அந்த டைமில் வண்டி வாணும் ஒவ்வொருத்தனையும் கேட்டுப்பார். ஒவ்வொருத்தனும் ஒரு கதை சொல்லுவான். அந்த ஒவ்வொருத்தனோட கதை தான் இந்த ஃப்ளாஷ்பேக். இது அந்த வழியை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் புரியும். இதை நான் குறிப்பிட்டு சொன்னேன்னா அது என் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்திருக்கும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, அதுபோல் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சரி, நான் கேட்கணுன்னு இருந்தேன். ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கு பிஜிஎம்மு, இந்த பாட்டில் இது வரைக்கும் ஜிவி அணியை வச்சு ஓட்டிட்டீங்க. கிளைமேக்ஸில் யார்? இப்போ முடிச்சிக்கலாமா இல்லை யாருன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஐயோ போதும் போதும், இதுவே 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறது மட்டும் பாரு. எடிட்ரு தட்டுவடியா பார்ப்போம். உலகினில் மிக உயரம் மனிதன் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தில் எது நடக்கும். அவ்வளோதான் வாழ்க்கை. முடிஞ்ச வரை யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க. ஏன்னா நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுவடை செய். இது கதையல்ல,